யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன். இன்னைக்கு பத்திரிகையை திறந்தாலும் சரிதான், இல்லை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்தாலும் சரிதான், கேள்விப்படுகிற எல்லா செய்தியுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள். இப்போது இவ்வளவு நாட்களாக இதெல்லாம் நடைபெறும் இல்லையா அப்படின்னா, இப்போ நிறைய மீடியா நிறைய டெவலப் ஆகிடுச்சு. அதனால் பொதுமக்கள் கிட்ட அது ரொம்ப எளிதாக போய் சேருது. இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு? ஆசிரியர்களே பள்ளியில் தன்னுடைய மாணவியரை ஒரு ஒரு தவறான செயலில் ஈடுபடுவது என்பது ஒரு ஆசிரியராக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை, பெண் முட்டி கருவறையில் வளர்ந்தால் ஏன் இந்த பெண் என்று பிதற்றுவார் சில மூடர். கருவறையில் கூட வளர விடாத இந்த சமுதாயத்திலே வீதியிலே கிடந்தாலும் பரவாயில்லை என்று விதையாய் ஊன்றி முளைத்து வந்தாலோ முளையிலேயே கருக வைப்பார் சிலர். கருகாமல் வளர்ந்து செடியாய் வளர்ந்தாலோ தீயிட்டு பொசுக்குவார் பலர். பெண்ணே, நீ நிமிர்ந்த நன்னடை கொண்டு மட்டும் நடக்காதே, காலம் சீர்கெட்டு கிளக்கிறது. அதனால் ரவுத்தரம் பழகு. நிமிர்ந்த நன்மையுடன் ரவுத்தரம் பழகி எதிரியை சுட்டு பொசுக்கிடு. கனிவாய் இருந்தது போதும், உன் கால் நகத்தின் மீது அயலவன் ஒருவன் கால் வைத்தாலே அக்னி பிழம்பாய் மாறிடு. தீண்ட அஞ்சிடும் அக்னி பிழம்பாய் மாறிடு. விளக்காய் உறவுகளை விளக்கேற்றும் பெண்களே, இனி உங்களுடைய தீயில் கயவரை பொசிக்கிடு. பெண்ணே, நீ நிமிர்ந்தெழுது திமிழ்ந்தெழு. எதிரிகளை விரட்டிய பெண் புலிகளாய் வாழ்ந்த இந்த தேசத்திலே பயந்தது போதும் துடித்தெழு. அயலவரை அழித்திடு, கயவரை புரட்டிடு, புதியதோர் சமுதாயத்தை அமைத்திடு. அது நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம்? தெரியாத இடத்துல தெரியாத மனிதர்கள், முகம் தெரியாத கயவர்கள் பெண்களிடத்துல தப்பாக நடந்துக்கிறத நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைய நிகழ்ச்சிகள் பள்ளியில் தன்னுடைய மாணவியரையே தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்குற ஒரு ஆசிரியர்கள், ஒருவர் இல்லை 3 பேர். இந்த நிலைமையில் இதை ஒரு போலீஸ் மட்டுமே இதை கையாள முடியுமா? இல்லை ஒரு அரசு மட்டுமே கையாள முடியுமா? இல்லை மனிதர்கள் பொதுமக்கள் கிட்ட அவங்ககிட்ட கொடுத்து ஒரு தர்மடி கொடுத்தா மட்டும் அதை மாற்ற முடியுமா? இல்லை அவங்கள தூக்கில் போட்டால் தான் அது தீர்ந்துடுமா?